வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்றைக்கி நாம் இளநீர் யூஸ் பண்ணி கடல் பாசியில் ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம். இது வந்துட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், பார்க்கவும் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக இந்த கடல் பாசி நாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். வாங்க இந்த இளநீர் கடற்பாசி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம இளநீல இந்த சைனா கிராஸ் பண்ண போகிறோம். இதுக்கு 10 கிராம் அளவுக்கு சைனா கிராஸ் எடுத்திருக்கோம். இந்த சைனா கிராஸில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி முதல்ல கழுவிட்டு வந்துடலாம். இதை கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது இதில் வந்துட்டு ஒரு 200 ml தண்ணி சேர்த்துருக்கேன். இதை ஒரு அரை மணி நேரம் இப்படியே ஊற வச்சிடலாம். ஊறினாதான் ஈஸியாக கரையும், அதனால நம்ம ஊற வச்சுக்கலாம். அடுத்ததாக நாம் 1/2 லிட்டர் இளநீ எடுத்திருக்கோம். அந்த இளநிக்கு உள்ள வழுக்க மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த தேங்காவும் நாம் எடுத்து வச்சுருக்கோம். இதை சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் இது மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சைனா கிராஸ் நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம ஸ்டவ்வில் எடுத்து வச்சு கரைக்க ஆரம்பிச்சிடலாம். சைனா கிராஸ் ஸ்டவ்வில் வச்சாச்சு. அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. சைனா கிராஸ் இப்போ நல்லா கரைஞ்சிடுச்சு. இந்த டைமில் நாம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 150 கிராம் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களோட இனிப்புக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சுகர் ஜாஸ்தி வேணாலும் சேர்த்துக்கோங்க. சுகர் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சுகர் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நாம் இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். அந்த இனிப்பை கொஞ்சம் எடுத்து கொடுக்கும், அதுக்காக தான் அந்த சால்ட்டு சேர்த்துக்கிறோம். ஒரு பிஞ்ச் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கொதிக்கிற ஸ்டேஜ் கொஞ்சம் அடங்குற அளவுக்கு ஆற விட்டுடலாம். ரொம்ப ஆறிடக்கூடாது. அந்த கொதிக்கிற ஸ்டேஜ் கொஞ்சம் அப்படி அடங்கினா போதும். இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கிற இளநியை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். கரையை வச்சு வச்சிருக்கிற அகர் அகரை வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது மாதிரி ஒரு பிளேட் இல்லாட்டினா ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க. அதில் நாம் கரைச்சி வச்சிருக்கிற சைனா கிராஸ் மிக்ஸை ஊற்றிடலாம். இதில் நாம் கட் பண்ணி வச்சிருக்கிற தேங்காவையும் போட்டுடலாம். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா அரை மணி நேரத்தில் நல்லாவே செட் ஆகிடும். நம்ம ரூம் டெம்பரேச்சரில் தான் வைக்கிறோம். 2 மணி நேரம் இதை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடலாம். கடல் பாசி நல்லா செட் ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது. எவ்வளோ அழகாக வந்திருக்கு. நான் கொஞ்சமாக குட்டி பவுல்லையும் ஊற்றி வச்சேன். அதுவும் சூப்பராக வந்திருக்கு. எவ்வளோ அழகாக இருக்கு. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இது மாதிரியே இளநீர் கடற்பாசி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.